இந்த வீடியோவில் நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னத் தேடுகிறது என்ற கருத்தை ஆழமாக ஆராய்கிறோம். உங்கள் எண்ணங்களும் ஆர்வங்களும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு பிரதிபலிக்கும் என்பதைப் பற்றி பேசுவோம். உங்கள் உள்ளே இருக்கும் ஆற்றலை எவ்வாறு உணர முடியும் மற்றும் உங்கள் தேடலுக்கு பதில் எப்படி கிடைக்கலாம் என்பதை அறிந்து கொள்ளலாம். இது உங்கள் வாழ்க்கையில் மாறுதலை கொண்டு வரக்கூடிய ஒரு பயணம். வாழ்க்கையில் நாம் பல்வேறு விஷயங்களை தேடுகிறோம். பணம், சந்தோஷம், பொருளாதாரம், பதவி, ஆரோக்கியம் அனைத்தும் நாம் தேடி வரும் விடைகள். ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் தேடும் அந்த பொருளும் அதே சமயம் உங்களையும் தேடி இருக்கிறதா? இன்று நாம் இந்த யதார்த்தத்தைப் பற்றி பேசப்போகிறோம். நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னத் தேடுகிறது என்ற ஒரு ஆழமான கருத்தை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு உண்மை. நாம் இன்று ஒரு ஆழமான யதார்த்தத்தைப் பற்றி பேசுகிறோம். நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னத் தேடுகிறது என்ற கருத்து நம்முடைய எண்ணங்கள் மற்றும் ஆசைகள் எவ்வாறு நம்மை பாதிக்கின்றன என்பதை கூறுகிறது. உங்கள் மனதில் உள்ள எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. நீங்கள் எதை விரும்புகிறீர்கள், அதை அடைய நீங்கள் உங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்வுகளை உருவாக்குகின்றன, உணர்வுகள் உங்கள் செயல்களை உருவாக்குகின்றன. அதனால் நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பதை தெளிவாக கூறுங்கள். உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை வைத்திருப்பது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த யதார்த்தத்தை உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வாறு மாறும் என்பதை நீங்கள் காணலாம். உங்கள் ஆசைகளை அடைய உங்கள் மனதில் நம்பிக்கையை உருவாக்குங்கள். இதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திசை. ஒரு கதை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு மனிதன் தன் கனவான ஒரு தொழிலில் வெற்றி பெற விரும்புகிறான். அந்த விஷயத்தில் தீவிரமாக உழைக்கிறான். ஆனால் அவர் உழைத்தது மட்டுமல்ல, அவரின் எண்ணங்கள் மற்றும் விருப்பங்கள் அவர் விரும்பிய வாழ்க்கையை அவருக்காக இழுத்து வந்தது. இந்த கதை எதை காட்டுகிறது? நீங்கள் அதை நம்பினாலும் இல்லையெனினும் உங்களின் விருப்பமும் எண்ணங்களும் உங்கள் வாழ்க்கையை புனையக்கூடியவை. உங்களுக்கு தேவையானது உள்ளே இருந்து வந்த தகுதியான எண்ணங்களை உங்கள் மனதில் நிலைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எதை தேடுகிறோம் என்றால் அது நம்மை தேடி வருகிறதா? ஆம். நீங்கள் உங்களை அநேக நேரம் அடையாளம் காண்பதன் மூலம் உங்கள் தேடல்களுக்கு பதிலாக அந்த விஷயம் உங்கள் வழி வரும். என்றாலும் உங்கள் வாழ்க்கை இன்னும் மேம்பட்ட வழியில் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் மனதை சமரசம் செய்து கொள். எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை உணருங்கள். உங்கள் செயல்களில் அதனை பிரதிபலியுங்கள். அது நீங்கள் தேடியதை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஊக்கமளித்ததா? உங்கள் எண்ணங்களை, ஆர்வங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பதில் உங்கள் விருப்பங்களுடன் சேர்ந்து உங்கள் வாழ்வில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் பயணத்தை தொடங்குங்கள்.